ஹலோ காய்ஸ், வெல்கம் டு துஷால் விஜய் சேனல். நான் உங்களோட ஹோஸ்ட் துஷால் பேசிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி நான் டெவலப் பண்ண கோ பிளாட்ஃபார்முங்கிற கேம் பிளே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த கேம் பிளே எப்படி பார்க்கணுன்னா கேம் விளாண்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பண்ணுற ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுறேன். ஃபஸ்ட் நம்ம கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிக்கிறோம், ஒரு ப்ரொஃபைல் கூட சைன்இன் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு itch.ioன்னு ஒரு வெப்சைட் இருக்குங்க guys. அந்த வெப்சைட்டில் நம்ம கேம் அசெட்ஸ், கேம்ஸ் அந்த மாதிரிலாம் நம்மளால் போட முடியும். ஸோ நம்ம itch.io நீங்கள் சர்ச் பண்ண போகிறோம். வந்துருச்சு கைஸ். ஃபஸ்ட்டு இது அப்படியே கொடுத்துடலாம். ஸோ itch.io லோட் ஆகிட்டுருக்கு. itch.io லோட் ஆன உடனே இப்படி ஒரு பேஜ் வரும் கைஸ். இங்கேயாவது உங்களுக்கு டேரெக்டாக அந்த பேர் டேக் யூஸ் பண்ணி ஃபைன் பண்ணணுன்னா அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் இப்படி இங்கேருந்து சொல்லாமல் நான் இது ஜஸ்ட் ஒரு வெப்சைட். இந்த கேம்ஸ் நீங்கள் போஸ்ட் பண்ணலாம், கேம் அசெட்ஸ் பண்ணி இங்கே போஸ்ட் பண்ணலாம், அதுக்காக காட்டினேன். ஆனால் ஒரு லிங்க் போட போகிறேன். அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் கைஸ். டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை காப்பி பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தோன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் டவுன்லோட் நவுங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அவங்க கிரியேட்டருக்கு, அதாவது எனக்கு ஏதாவது காசு டொனேட் பண்ணணும்னா டொனேட் பண்ணலாம். அப்படி விருப்பம் இல்லைனா நோ தேங்க்ஸ், ஜஸ்ட் டேக் மீ டு டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிடலாம். ஸோ இப்படி ஓப்பன் ஆன உடனே இங்கே நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கேன் என்ன பண்ணணுன்ட்டு. நான் டேரெக்டாக அதுக்குள்ளே போகிறேன், ஏன்னா எனக்கு தெரியும். இது ஜஸ்ட் ஒரு விண்டோஸுக்கு மட்டும்தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன், மற்றதுக்கெல்லாம் ரெடி ஆகலை. ஸோ இது இப்படி டவுன்லோட் ஆகும். இது ஆக்சுவலி ஒரு ஜிப் ஃபைல். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இதை அன்ஜிப் பண்ணணும். அன்ஜிப் பண்ணிட்டு தான் நம்மளால் கேமுக்குள்ளே போக முடியும். ஸோ இப்போ உள்ளே போயிட்டோன்னா அந்த ஃபைல் மேனேஜருக்குள்ளே ஓப்பன் பண்ணிட்டு, நான் ஃபைல் மேனேஜர் தான் வச்சுருக்கேன். இப்போ நான் அதை கிளிக் பண்ணிட்டு நான் அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ண போகிறேன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுக்க போகிறேன். எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்ததுக்கப்புறம் டெஸ்டினேஷன் ஃபைல் வரும். அதை காப்பி பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆல் கொடுத்தோன்னா இந்த ஒரு டெஸ்டினேஷன் ஃபைல் வரும். அது Ctrl+C காப்பி கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்துட்டு போகிறேன். அது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிறதுக்கு அவ்வளோ டைம் ஆகாதுன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் மேபி டைம் ஆகலாம். அவங்களோட கம்ப்யூட்டர் ஸ்பீடு பொறுத்து இருக்குது. ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகணுன்னு உங்களுக்கு காட்டுறேன் கைஸ். ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு கைஸ். ஸோ நம்ம ஒரு இடத்த காப்பி பண்ணியிருப்போம்ல, அதை நம்ம இங்கே பேஸ்ட் பண்ண போகிறோம். அப்புறம் என்டர் கொடுத்தோன்னா இது நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது இங்கே இருக்கும். நம்ம டபுள் கிளிக் பண்ணோடனே இந்த கோ பிளாட்ஃபார்மர் .exe அப்படின்னு கிளிக் பண்ணியிருப்போம். அதை நம்ம டபுள் கிளிக் பண்ணோன்னு வைங்களேன், நம்மளோட கேம் ஸ்டார்ட் ஆயிடும். ஃபஸ்ட் மேட் வித் யூனிட்டின்னு வரும். அப்புறம் உள்ளே ப்ளே பண்ண முடியும். கிரியேட்டர் ஆப்ஷன், இது கிரியேட்டரோட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பேன். அப்புறம் ப்ளே டுட்டோரியல்ஸ் எல்லாம் இருக்குது. ஒரு 5 லெவல்ஸ் தான் இருக்குது. பாக்கி இருக்க லெவல் நான் கண்டிப்பாக சீக்கிரமாக ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம லெவல் 1 ஆரம்பிக்கலாம். ஏன்னா பாட்டிலாம் கொடுத்துருக்காங்க, நான் பாட்டி இப்போ ஆஃப் பண்ணி போகிறேன். ஸோ இப்போ நம்ம மூவ் பண்ண போகிறோம். ரொம்ப ஈஸியா என்ன இது ரொம்ப ஈஸியா இருக்குன்னு நினைச்சாங்க. அந்த ப்ரௌன் பிளாட்ஃபார்ம்ஸ் மேல நீங்க கால் வச்சீங்கன்னு வைங்க, இந்த ஃபர்ஸ்ட் டியூட்டோரியல்ல சொல்லும். இந்த ப்ரௌன் பிளாட்ஃபார்ம்ஸ் மேல காலை வச்சீங்க நீங்க விழுந்துருவீங்க, அவுட் ஆயிருவீங்க. ஸோ இப்போ நம்ம லெவல் 1 இன்னொரு வாட்டி ஆடி பார்க்கலாம். நம்மளால ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கலாம். கமான், எஸ், போயிரு. செம ஸ்பீடில் பறந்துட்டு இருக்கேங்க. ஐயோ, அவுட் ஆயிட்டேங்க. இன்னொரு வாட்டி இதை நான் முடிக்காம விட மாட்டேன். கன்ஃபார்ம் ஃபுல் ஸ்பீடில் இருக்கேன் நான் இன்னைக்கு. செம வெறியோட இருக்கேங்க இன்னைக்கு. இதை நான் முடிக்காம விட மாட்டேன். ஒரு கிரியேட்டர்னாலே அந்த கேமை முடிக்க முடியலன்னா
இந்த கேம் விளையாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு அர்த்தங்க. அப்புறம் நம்ம தானே கீழே திருப்பி ஸ்க்ரீன் ரீலோட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை எஸ்கேப் பண்ணணுன்னா எப்படி பண்ணுறதுக்கு ப்ரோ? கீழே எதுவுமே ஆப்ஷனே இல்லை, என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இந்த விண்டோஸ் லோகோன்னு கொடுத்துருப்போம். லெஃப்ட் விண்டோ லோகோ கொடுத்தோன்னா இப்படி ஓப்பன் ஆயிருங்க. ஸோ கீழே இருக்க இது ஓப்பன் ஆகுதுன்னா இங்கேருந்து அந்த EXE நம்ம இப்படி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ இது ஃபார்வர்ட் டெலிட் ஆகணும்னா கண்டிப்பாக ஃபார்வர்டெலாம் டெலிட் ஆகாது, இப்போதைக்கு டெலிட் ஆகிக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வேணும்னா இந்த கேமை திருப்பி யூஸ் பண்ணி விளாண்டுக்கலாம். ஸோ இந்த கேமுக்கு நம்ம எவ்வளோதான் சொல்ல போகிறோம். ஸோ நம்ம நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போதைக்கு பாய்.